வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டர் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் ரெடிமேடாக வாங்கின பச்சரிசி மாவு தான், இடியாப்ப மாவு இருக்குல்ல அந்த மாவு தான். அதில் 1 கப் சேர்த்துருக்குறேன். இப்போ அது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உருக்கி கூட பட்டரை நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரே தான் தண்ணி ஊற்றுறாதீங்க, லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது கரெக்டான பக்குவம். இப்போது கிச்சன் ப்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு ஹோல் உள்ள தட்டு இருக்கும், அதை போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு புளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மாவு கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி மேலே எலும்பி வரணும். அப்போ கரெக்டான சூடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக ஆக்கிக்கிங்க. குழலில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம முறுக்க புளிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் நீட்ட வாக்குலையும் பிழிஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா கரண்டியில் பிழிஞ்சும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். முறுக்கை பிழிஞ்ச உடனே நீங்கள் கரண்டியை வச்சு திருப்பாதீங்க, உங்களுக்கு இன்னுமே கூட உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு முறுக்கு வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், முறுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ரெசிபி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.